ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ். நம்ம வீட்டு வாசல்ல சும்மா சாதாரணமா வளர்ந்து நிக்கிற பப்பாளி மரத்தோட இலைகள்ல ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்பே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? டெங்கு காய்ச்சல் வந்தா மட்டும் தேடப்படுற இந்த இலையில சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அது என்னென்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல முழுசா பாப்போம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. குழந்தைகளுக்கு வயிற்றுப்புழுக்கள் நீங்க. குழந்தைகளுக்கு பொதுவா வர்ற வயிற்றுப்புழுக்கள், பூச்சி தொல்லைகளுக்கு பப்பாளி இலைச்சாறு ஒரு சிறந்த இயற்கை மருந்து. பசியின்மை நீங்க. சில குழந்தைகள் சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த இலையில இருக்கக்கூடிய பப்பைன் போன்ற என்சைம்கள் செரிமானத்தை தூண்டி நல்ல பசியை உண்டாக்கும். எச்சரிக்கை: குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிக குறைந்த அளவு 1 டீஸ்பூன் தேன் கலந்து கொடுப்பது நல்லது. இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினருக்கு இரத்த தட்டணுக்கள் அதிகரிக்க, உடம்புல பிளேட்லெட்ஸ் வேகமா குறையும். அத அதிரடியா உயர்த்த பப்பாளி இலைச்சாருக்கு நிகர் வேறொன்னும் இல்லை. அழகான சருமம் மற்றும் கூந்தல். இதில் வைட்டமின் ஏ மற்றும் சி அதிகமாயிருக்கு. இதன் சாற்றை குடித்தாலோ அல்லது முகத்தில் ஃபேஸ் பேக் போல போட்டாலோ பருக்கள் குறையும். கூந்தலில் தடவினால் பொடுகு தொல்லை நீங்கும். நோய் எதிர்ப்பு சக்தி. அன்றாட வேலைகளால் வர்ற சோர்வை நீக்கி உடம்போட இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக்கும். முதியவர்களுக்கு மூட்டு வலி மற்றும் வீக்கம் குறைய, வயதானவர்களுக்கு வர்ற மூட்டுவலி, வாத வீக்கங்களுக்கு இந்த இலையின் சாறு நல்ல மருந்தாக வேலை செய்யும். இதில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகம். செரிமான கோளாறுகள் குணமாகும். வயசானவங்களுக்கு பொதுவா வர்ற கேஸ் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல் மற்றும் மலச்சிக்கலை இது சரி செய்யும். கல்லீரல் பாதுகாப்பு. உடம்பிலுள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? வீடியோவில் செய்முறையை விவரிக்கும் போது இதை பயன்படுத்தலாம். பப்பாளி இலைச்சாறு. புதிய பப்பாளி இலைகளை எடுத்து நன்றாக கழுவி லேசாக தண்ணீர் தெளித்து அரைத்து சாறு பிழிய வேண்டும். பெரியவர்கள் 10 - 20 மில்லி, சிறியவர்கள் 5 மில்லி குடிக்கலாம். கசப்பு தன்மைக்காக தேன் சேர்த்துக் கொள்ளலாம். பப்பாளி இலை தேநீர். காய்ந்த பப்பாளி இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி டீ போல குடிக்கலாம். மிகவும் முக்கியமான எச்சரிக்கை குறிப்பு: நேயர்களே, பப்பாளி இலைச்சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா கர்ப்பிணி பெண்கள் இதை கண்டிப்பா குடிக்கக்கூடாது. அதேபோல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால தினமும் இதை குடிக்கக்கூடாது. தேவைப்படும்போது அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குடிப்பது நல்லது. ஏதேனும் கடுமையான மருத்துவ பிரச்சனை இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையோடு எடுத்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஹெல்த் டிப்போட உங்களை வந்து பார்க்கறேன். தேங்க்யூ. பை பாய்.